சென்னை 28 எப்போ சார்? சென்னை 23 வரும் சார். ஒன்றும் செகண்ட் ஹாஃப் இதே முடியல. எல்லாம் வரும். இப்போ நான் உங்ககிட்ட சவரகத்தி 2. ஓகே, இப்போ வந்து இங்க ராம் சார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ராம் சார் இந்த கேள்வி எதனா இருக்கா? ஓகே ஓகே ஓகே, இவங்க ஃபேன்ஸ் இருக்கீங்க. 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணிருக்காரு. அடிக்கடி படம் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்க படத்துக்கு. சார் மலையாரோட தொப்ப போட்டாரு சார். படத்தினோட வெற்றியே அந்த நீயா நானா ஷோல அந்த குழந்தை வந்து கசாயம் குடிக்காதீங்கப்பான்னு சொல்லிச்சு இல்லைங்களா? நீங்க எப்படி பீடி குடிக்கிறது உங்க பையன் சொல்லி நிப்பாட்டினீங்களோ அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறது நிப்பாட்டினீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அப்பாவும் கசாயம் குடிக்கிறது கண்டிப்பா நிப்பாட்டணும். அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைனால நான் சொல்றேன். 6வது படிக்கும் போது அம்மா இறந்துட்டாங்க அந்த கசாயம் குடிக்கிறதுனாலதான். அதுக்கப்புறம் 6வது முடிச்சு குழந்தை தொழிலாளர் திருப்பூர் வந்தோம். இன்னைக்கு எனக்கு 43 வயசு ஆச்சு. நான் எந்த தீய பழக்க வழக்கம் ஆட்படல. அதே மாதிரி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஆட்பட்டு தீய பழக்கம் கடையராச்சு. குழந்தை தொழிலாளராக இருந்தாங்க இங்க. ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. எல்லாருமே நல்ல பழக்கங்களுக்கு ஆட்பட்டு திருப்பூர் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கும். தீய பழக்கங்களுக்கு ஆட்படாம நட்புணங்களோட தனி மனித ஒழுக்கத்தோட வாழ்ந்தீங்கன்னா திருப்பூர் எல்லாத்துக்குமே அள்ளி கொடுக்கும். நான் 6வது தான் படிச்சிருக்கேன். சொந்தமா வீடு கட்டிட்டு இங்க படிப்பு முக்கியமே இல்ல, பணம் எல்லாத்துக்கும் அள்ளி தரும். சொந்தமா வீடு கட்டிங்க. இன்னும் 3 வருஷத்துக்கு மேல தியேட்டரே கட்டுவீங்க. யாரு ராம் சார் கேள்வி என்ன இருக்கு? இவருக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க. மாட்டு ஊட்டியிலிருந்து டைனோசர் வந்ததுனால தான் கனகராஜன் இருக்காங்க. அடிக்கடி படம் பண்ணுங்க சார். இங்க எங்க என்டர்டெயின்மென்ட் மூவி தியேட்டர்ஸ் தான் இருக்கு திருப்பூர்ல அதிகமா. அடிக்கடி படம் பண்ணுங்க. அது உங்க படம் ரொம்ப பிடிக்கும். थैंक यू. ஏதோ புக் ஏதோ சஜஸ்ட் பண்ணுங்க எங்களுக்கு. நீங்க என்ன மாதிரி படிப்பீங்கன்னு தெரியாது எனக்கு சார். ஏதோ லைஃப் ரிலேட்டடா லைஃப்க்கு சம்பந்தப்பட்ட மாதிரி சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்றேன். பட்டாம்பூச்சின்னு படிங்க. ராக்கி ரங்கராஜன் மொழிபெயர்த்தது ஒரு பிரெஞ்சு நாவலர். பட்டாம்பூச்சி. ஓகே சார். थैंक यू. சார் 7 மலை 7 கடல் தாண்டி 7 கடல் 7 மலை. இன்னும் 2-3 மாதம் இந்த படம் இங்க பல்லடத்துல ஒரு மேட்னி ஷோக்கு இவ்வளவு கூட்டம் இருந்தா இதை விட என்ன இருக்கு சார்? உங்க படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்தோட வெற்றி 7 கடல் 7 மலை சீக்கிரம் வெளில கொண்டு வந்துடும். ஆனா அதே மாதிரி நடிக்க அது படம் ரிலீஸ் ஆகக்குள்ள வந்துடும். நீங்களும் வாங்க நாங்களும் வரோம். நானும் இதுக்கு நிறைய தேட்டர் போயிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க அடிக்கடி வாங்க அடிக்கடி. அட்ரஸ் தெரியல, எங்க இருக்கீங்க தெரியாது, கடை வச்சுக்கிறாரு, யாரும் சொல்ல வாங்க எங்க போறாங்க. ஓ எங்களை நிறைய பேர் கூப்பிடுறீங்களா? ஆல்ரெடி வரத்துக்கு ஓகே. ஆனா என்ன நான் உண்மையை சொல்லிடுறேன். ரொம்ப அழகா இருக்கு இந்த தேட்டர். எங்க தேட்டர் ஆளுங்க சார் ஃபண்டாஸ்டிக் சார். சூப்பரா இருக்கு தேட்டர். உண்மையிலே இந்த தேட்டர் நீங்க கட்டினதுக்கு நீங்களா ரொம்ப லக்கி ஆடியன்ஸ் சார். தேட்டர்லாம் நல்லா இருக்கு சார். இல்ல பயமா இருக்கு. தூங்கிட்டு வரணும்னு பயமா இருக்கு. என்ன விஷயம்னா இந்த படம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு. அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ரெஸ்ஸில் பேசுறது பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ராம் சார் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த படம் தான் அவருக்கு ரிவார்டாகவும் பிளாக் பஸ்டராக கொடுத்த உங்களுக்கு நன்றி. நிச்சயமாக அவர் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சார் கேட்காம சொல்லுங்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுறோம் சார். நீங்கள்